ஒடிசா பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறை சாவி தமிழகத்தில் இருப்பதாக பிரதமர் மோடி பேசினார். இதற்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கோர வேண்டும், இல்லாவிட்டால் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அறிவித்துள்ளதாக அறிந்தேன். எங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும். மேலும் வரும் அனைவருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கலாம் என்று இருக்கிறோம். எப்படி திமுகவும் காங்கிரசும் தமிழ் இனத்திற்கு எதிரியாக விளங்குகின்றன என்ற காணொலியையும் அன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பதிவேற்றவும் முடிவு செய்துள்ளோம். எனவே காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் எங்கள் மாநில தலைமை அலுவலகம் வரவிருக்கும் தேதியை மட்டும் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன், என்றைக்கு, எப்போது, எத்தனை பேர் வருவார்கள் என்ற விவரத்தை மாநில தலைவர் முறைப்படி அறிவிப்பார். அதற்குள் நான் அண்ணாமலைக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சாப்பாடு செய்யும் போது மாட்டிறைச்சி கறி செய்யுங்கள். நாங்கள் விரும்பி சாப்பிட தயாராக இருக்கிறோம். நீங்கள் திமுக காங்கிரஸ் மீது இட்டுக்கட்டி தமிழர்களுக்கு துரோகம் அளித்ததாக புத்தகத்தை தாருங்கள், பரவாயில்லை, வாங்கிக் கொள்கிறோம். நாங்கள் மோடி சொந்த குடும்பத்துக்கே செய்த துரோக புத்தகத்தை தருகிறோம், அதையும் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.